வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் தேர்வு பாடத்திருப்பத்தில் வாய்மொழி பயிற்சி பார்த்துட்டு இருக்கோம். முதலில் நாம் பார்க்க போகும் தலைப்பு இணைப்பாட நடவடிக்கை. இணைப்பாட நடவடிக்கை என்றால் என்ன? மாணவர்கள் பள்ளி கல்வியில் பாடங்களை தவிர்த்து மாணவர்களுடைய திறமைகளை வளர்க்கவும் பொழுதுபோக்கிற்காகவும் வழங்கப்படக்கூடிய செயல்பாடுகளையே இணைப்பாட நடவடிக்கைகள் என்று கூறுகிறோம். இது மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இணைப்பாட நடவடிக்கையினால் மாணவர்கள் தங்கள் வகுப்பு தோழர்களுடன் மட்டுமல்லாமல் பிற வகுப்பு மாணவர்களுடன் கலந்து விளையாடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. இதனால் அவர்களுடைய நண்பர்கள் வட்டாரமும் அதிகரிக்கிறது. மேலும் மாணவர்கள் பிற மாணவர்களுடன் பழகும் போதும் குழு பணிகளில் ஈடுபடும் போதும் அவர்களுடைய குழு பணித்திறனும் தலைமைத்துவ பண்பும் வளர்கிறது. இணைப்பாட நடவடிக்கைகள் என்னவென்று பார்ப்போம். விளையாட்டுகள். பள்ளிகளில் இணைப்பாட நடவடிக்கையை விளையாட்டாக அதில் கொடுக்கப்பட்டிருப்பது பூப்பந்து, காற்பந்து, கூடைப்பந்து, மட்டைப்பந்து, தரைப்பந்து, இது போன்ற பல விளையாட்டு நடவடிக்கைகள் மாணவர்களுக்காக வழங்கப்படுகிறது. கலை என்று எடுத்துக்கொண்டால் இசை, நடனம், நாடகம், ஓவியம் போன்ற கலைகளில் மாணவர்களுக்கு இணைப்பாட நடவடிக்கைகள் வழங்கப்படுகிறது. சமூக சேவை. சமூகங்களில் சேவை செய்யக்கூடிய சில நடவடிக்கைகளிலும் மாணவர்கள் ஈடுபடுகிறார்கள். கலாச்சாரம். இதை எடுத்துக்கொண்டோம் என்றால் பாரம்பரிய நடனம், இசை, உதாரணமாக மலாய் நடனம், இந்திய நடனம் போன்ற பல நடனங்களும் நாடகங்களும் இதில் அரங்கேற்றப்படுகிறது. இதன் மூலமாக மாணவர்கள் பல திறன்களை வளர்த்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு மன மகிழ்ச்சியும் பொழுதுபோக்கிற்கான பல தகவல்களையும் அவர்கள் இதன் மூலம் பெற்றுக்கொள்கிறார்கள். நன்றி.